வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான வெந்தய குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த குழம்பு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குவோம். வெந்தயத்தை ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. செவந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு குழம்புல கசப்பு ஏறிடும். அதனால லைட்டாக செவந்து வரப்பே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆறிட்டு இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுலேயும் பார்த்திங்கன்னா வெந்தயத்தை செவக்க விட்டுறக்கூடாது. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வச்சு பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பூண்டு பல் இது கூடவே சேர்த்துக்குவோம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். நல்லா வதக்கிட்டு செய்யும் போது தான் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இது போல் நல்லா வதக்கிக்கிங்க. இந்த மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம புளித்தண்ணி சேர்க்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே சேர்த்துருவோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் போதுமானு பாருங்கள். தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்குங்க. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடாது. குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து திக்காகி வரணும். நல்லா கொதிக்க விட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்துட்டேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அது ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம கொதிக்க விடுவோம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருந்த பொருளை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்பும் பாருங்கள் நல்லா ஒரு 10 நிமிஷமாக கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுட்ரை இது கூட சேர்த்துக்குவோம். எல்லா பவுடருமே சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சேர்க்குறப்ப இனிக்காது குழம்பு. ஆனால் அதில் உள்ள காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இனிப்பு எதுவும் தெரியாது. நல்லா இந்த பவுட்ரை சேர்த்துவிட்டு நல்லா ஒன்று கலந்து விட்டுருங்க. இந்த பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காகி வரும் கொதித்து. அது போல் எண்ணெயும் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக கொதித்து எண்ணெயும் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக அருமையாக நம்மளோட வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த வெந்தய குழம்பு சூடான சாப்பாட்டில் போட்டு அப்பளம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த குழம்பு இன்னுமே மறுநாள் சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த வெந்தய குழம்பை நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோட சொன்னது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். Thanks for watching.